விக்னேஸ்வர் வித்யா மந்திர் பள்ளி, விக்னேஸ்வர் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, விக்னேஸ்வர் வித்யா மந்திர் ஸ்கூல் மிகச் சிறந்த பள்ளியாக விக்னேஸ்வர் வித்யா மந்திர் அப்படின்னா கடமை, நேர்மை, ஒழுக்கம், அழகா இருந்துச்சுல்ல. ஆமா ஆமா, நம்ம ஊர் 80 சாங் மாதிரி ஸ்லோவா ஜாலியா இருந்துச்சு. எவ்வளோ சிவன் கோயில்கள், அப்பவே எவ்வளோ சிவன் கோயில்கள் கட்டியிருக்காங்க இல்ல மேம்? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இலங்கையில மட்டும் 16 சிவன் கோயில்கள் நம்ம சோழ அரசர்கள் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் யார் காலத்துல கட்டினாங்க மேம்? எல்லாம் சோழ அரசர்கள் தான். நமக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் சொன்னாலே ஞாபகத்துக்கு வர அரசரையும் அவரோட மகனை பத்தியும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராகிய மாமன்னர் ராஜராஜ சோழ பராக் பராக் பராக். மும்முடிச்சோழ சக்கரவர்த்தி ராஜராஜ சோழருக்கு எங்களின் பணிவான வணக்கங்கள். வணக்கம் அமைச்சர்களே, அமருங்கள். அமைச்சர் பெருமக்களே, நமது தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு பற்றி மக்கள் மத்தியில் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? மன்னர் மன்னா, கூறுங்கள் அமைச்சரே. நமது மாமன்னர் காலத்தால் அழியா வகையில் சிவன் அருள் பெறுவதற்கு வழி செய்து விட்டார்கள் என்று பூரித்துக் கொள்கிறார்கள் மன்னா. மன்னர் மன்னா, விண்ணும் மண்ணும் நிலைத்திருக்கும் வரை தமிழின் புகழும் தங்களின் புகழும் தரணி எங்கும் தலைக்கெட்டும் மன்னா. மக்கள் மட்டுமல்ல மன்னா, தாங்கள் செய்த திருப்பணியால் அனைவருமே சிவனருள் பெற்றுவிட்டோம். தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கும் தமிழுக்கும் நீங்காத பிணைப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள் மன்னா. அப்படியா கூறுகிறீர்கள் புலவரே? மிக்க மகிழ்ச்சி. ஆமண்ணா, தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்கும் வரை சோழர் புகழ் நிலைத்து நிற்கும். நல்லது அமைச்சர்களே, இந்த மகிழ்ச்சியான வேளையில் நான் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியையும் தங்களிடம் ஆலோசிக்க விளைகிறேன். இரட்டிப்பு மகிழ்ச்சியா? கூறுங்கள் அரசே, கூறுங்கள். வீரத்துடனும் வலிமையுடனும் போர் புரிந்து வேங்கை நாட்டை மீட்டு தந்த இணையரசனாக இருக்கும் ராஜேந்திரனுக்கு பட்டத்தரசனாக முடிசூட்டலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன கோருகிறீர்கள் அமைச்சரே? தாங்கள் எடுத்துள்ள முடிவே நாட்டின் நலம் காப்பதற்கு சிறந்த முடிவாகும் மன்னா. சிவபாத சேகர சக்கரவர்த்தியே, தங்களின் ஆட்சியில் மக்களுக்கு இல்லை என்று சொல்லிருக்க இடமில்லை. அதுபோல் உங்களின் மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சியும் சிறக்கட்டும். அமைச்சர்களே, கூறுங்கள் மன்னா. முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்யுங்கள். ஆகட்டும் மன்னா. வாழ்க பேரரசர், வளர்க சோழ நாடு. வாழ்க பேரரசர், வளர்க சோழ நாடு. வளர்க சோழ நாடு. வாழ்க பேரரசர், வளர்க சோழ நாடு. குடிமக்களுக்கு ஒரு நற்செய்தி. திருமுறை கண்ட சோழர் மாமன்னர் நமது ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியின் மகன் மாவீரர் ராஜேந்திர சோழருக்கு வரும் தை திங்கள் திருநாளிலே முடிசூட்டு விழா சிறப்பாக நடைபெற இருப்பதால் அனைத்து மக்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு
சோழர் பேரரசர் நமது மாமன்னர் அழைப்பு விடுத்துள்ளார். ராஜ கம்பீர ராஜ குலத்திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராகிய மாமன்னர் ராஜராஜ சோழர் சோழர் குல புதல்வன் ராஜேந்திர சோழர் பராக் பராக் பராக். வணக்கம் அமைச்சர் பெருமக்களே, சோழ நாட்டு குடிமக்களே, இந்நாள் ஒரு இனிய நாளாகும். நமது மும்மொழி சோழ சாம்ராஜ்யத்தின் இளங்களிரு மாவீரன் ராஜேந்திரனுக்கு முடிசூட்டப்படும் இந்நாள் வரலாற்றில் ஒரு பொன்னாளாக போற்றப்படும். மன்னர் மன்னா, கூறுங்கள் புரோகிதரே. முடிசூட்டுவதற்கான சுபமுகூர்த்த வேலை நெருங்கிவிட்டது அரசே. ஆகட்டும், துவங்கலாம் புரோகிதரே. உத்தரவு மன்னா. வா மகனே. அனைத்து வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். சக்கரவர்த்திகள் வாழ்க வாழ்க. திருமுருகண்ட சோழர் வாழ்க வாழ்க. முதலாம் ராஜேந்திர சோழர் வாழ்க வாழ்க. உத்தம சோழர் வாழ்க வாழ்க. ராஜராஜ சோழர் வாழ்க வாழ்க. ராஜேந்திர சோழர் வாழ்க வாழ்க. அபயகுல சேகரன் வாழ்க வாழ்க. மும்முடி சோழ சக்கரவர்த்திகள் வாழ்க வாழ்க. வா ராஜராஜா. அக்கையாரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அத்தையும் மருமகளும்? நானும் குந்தவையும் பெருவுடையார் கோவில் செல்வதற்காக பூத்தொடுத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள் அப்பா, சோழர் குல சக்கரவர்த்திக்கு எப்படி குடும்பம் நினைவுக்கு வந்தது என்று கேளுங்கள் அத்தை. என் தம்பி நாட்டையும் தன் குடும்பம் போலவே காப்பவன் அம்மா, அவனை குறை சொல்லாதே. சரியாக சொன்னீர்கள் அக்கையாரே. என்னுடைய இரு கண்கள் போன்றது என் நாடும் குடும்பமும். ஆமாம் ராஜராஜா, நானே கேட்க வேண்டும் என்று எண்ணிருந்தேன். சிறிது நாட்களாகவே ராஜேந்திரனை பார்க்க முடியவில்லையே, எங்கு சென்றுள்ளான்? அவன் அரசியல் விஷயமாக கங்கை கொண்ட சோழபுர வரை சென்றிருந்தான். தற்போது இங்கு வந்து கொண்டிருக்கிறான். அக்கையாரே, இதோ ராஜேந்திரன் வந்துவிட்டான். என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அத்தையாரே, என்னை ஆசிர்வதியுங்கள். அனைத்து நலன்களும் பெற்று எத்திக்கும் புகழ் பரவ நீடூழி வாழ்வாயாக ராஜேந்திரா. என்ன அண்ணா, என்னை மறந்து விட்டாய் போலிருக்கிறதே. உன்னை மறப்பேனா? நீதான் என் உயிர் சகோதரியாயிற்றே. சிவபாத சேகர ஜெயங்கொண்ட சோழ சக்கரவர்த்தியின் திருவடிகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள். வேங்கை நாட்டை மீட்டு தந்த வேங்கையே, காரும் கடலும் நீரும் நிலமும் உள்ளவரை நின் புகழ் நீடித்து வாழட்டும். நலமுடன் இருக்கிறாயா ராஜேந்திரா? சென்ற காரியம் மனநிறைவுடையதாக அமைந்ததா? ஆம் தந்தையே, நாம் எண்ணியதற்கு ஏதுவாகத்தான் உள்ளது. விஷயத்தை அத்தையிடம் கூறிவிட்டீர்களா? இல்லை மகனே, கோருவதற்குத்தான் முனைந்தேன். அதற்குள் நீயே வந்து விட்டாய். என்னப்பா, அப்பாவும் மகனும் பூடகமாகவே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை அக்கையாரே. நம் சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரை மாற்றலாம் என்று ராஜேந்திரன் எண்ணுகிறான். அதற்காகத்தான் கங்கை கொண்ட சோழபுர வரை சென்று வந்துள்ளான். ராஜேந்திரா, ஏன் இப்படி ஒரு திடீர் அவசர முடிவு? இது திடீர் முடிவில்லை அத்தையாரே. சில காலமாகவே எங்கள் மனதில் இந்த எண்ணம் ஓடிக்கிறது. ராஜராஜா, ஏன் இப்படி ஒரு மாற்றம்? அக்கையாரே, நம் தஞ்சை பகுதி ஆறு வயல் வாய்க்கால் என்று செழித்த நெற்களஞ்சிய பகுதியாகவும் நம் சோழர் கொடிகள் அனைவருக்கும் உயிர்ப்பு பகுதியாகவும் இருக்கிறது. அதனால் தான் சோழ நாடு சோறுடைத்து என்ற பெயரே வந்தது.
இவை அனைத்தும் எமக்கும் தெரிந்ததுதானே. ஆம் அத்தையாரே, நம் சோழவள நாடு அனைத்து வளமும் செல்வமும் பெற்று படைவளம், யானைப்படை, குதிரைப்படை என்று பெரும் படையாக உள்ளது. பெரும் படை இருப்பதோடு உன்னுடைய பெரும் வீரமும் உடல் வலிமையும் இருப்பதால் தானே சென்ற திசையெல்லாம் வெற்றி கொடி நாட்டி வருகிறாய். உண்மைதான் அக்கையாரே. ராஜேந்திரன் போருக்கு செல்லும் போது அவனது படைகள் பல பிரிவாக பிரிந்து வெவ்வேறு நாடுகளை வெல்ல வெவ்வேறு திசைகளில் செல்வதே அவனது ராஜதந்திரம். அதுவும் அரசனுக்கு அழகுதானே தந்தையே. நம் நாடு விட்டு நாடு செல்லும் போது நெற்களஞ்சிய பகுதிகள் அனைத்தும் படைகளுக்கு இடையே சிக்கி பாழாகின்றன. அதனால் தஞ்சை மக்கள் மிகவும் இன்னலுக்கு ஆளாகின்றன. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இம்முடிவை எடுத்துள்ளோம். அது மட்டுமல்ல அக்கையாரே, எதிரிகள் படையெடுத்து வரும்போது முதலில் நம் தலைநகரை நோக்கி வருவதால் நம் நிலங்களுக்கு பெரும் சேதம் விளைவிக்கின்றது. அத்தோடு நமது ராஜ்யமும் பறந்து விரிந்திருப்பதால் மைய பகுதியாக உள்ள அவ்விடத்தில் நாம் தலைநகர் அமைப்பது நம் ஆட்சிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதே எங்களது கணிப்பு. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை சொல்லவா வேண்டும்? உன்னை போன்றே ராஜேந்திரனும் சோழ தேசத்தை உயிராக கொண்டுள்ளான் என்பது திண்ணம். தலைநகர் மாறுவதில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் உள்ளது. என்ன அத்தையாரே, அதை கூறுங்களேன். நம் குலதெய்வ கோவிலும் புதிய தலைநகருக்கு அருகில் தானே உள்ளதப்பா. ஆம் அக்கையாரே, நாம் குலதெய்வத்தை வணங்க அடிக்கடி செல்ல முடியவில்லை என்ற மனக்கவலையும் நீங்கும். எப்படியோ அத்தையும் நானும் இனி நித்தமும் சென்று நம் குலதெய்வத்தை வழிபடுவோம். ஆம் மகளே, உன் ஆசை நிறைவேறும். ராஜேந்திரா, நாம் தலைநகரை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்வோம். அப்படியே ஆகட்டும் தந்தையே, விடை பெறுகிறேன். சென்று வா ராஜேந்திரா. அத்தையாரே, தங்களிடமிருந்தும் விடை பெற்றுக் கொள்கிறேன். வெற்றி என்றுமே உனதாகட்டும் ராஜேந்திரா, சென்று வா. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே ஆட்சி செஞ்ச ராஜராஜ சோழனை பத்தியும் ராஜேந்திர சோழனை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. எஸ் folks, it's really mesmerizing.